வணக்கம் மக்களே! நான் உங்கள் மாரிமுத்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவையான பிரெட் அல்வா செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். அது தேவையான பொருள் முழு பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். ஜீனி எடுத்து வச்சுருக்கோம். நெய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி 6 பாதாம். இப்போ நம்ம முழு பிரெட்டில் இருக்கிறத வந்து எல்லா அந்த சைடில் இருக்க ப்ரௌன் கலர் லேயரை வந்து கட் பண்ண போகிறோம். இப்படி 2 2 பிரெட் எடுத்து வச்சுட்டு, இந்த சைடில் இருக்க லேயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த சைடில் இருக்க ப்ரௌன் கலர் லேயரை வந்து கட் பண்ணிட்டு, இந்த பிரெட்டில் இருக்க இந்த ஒயிட் லேயரை 2ஆக கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம அந்த பிரெட்டை கட் பண்ணதா அப்படியே கொதிக்கிற எண்ணெயில் நம்ம வெட்டி வச்ச பிரெட்டை ஒயிட் கலர் லேயரப்பெல்லாம் போடணும். இந்த கட் பண்ண பிரெட்டை நல்லா வந்து எண்ணெயை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த ஒயிட் லேயரே இருக்கக்கூடாது, மொறுமொறுன்னு அப்போ தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜீனியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி ஜீனி பாகு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். பாருங்கள், தண்ணியை வந்து ஜீனியும் போட்டு நல்லா கொதிக்க இந்த மாதிரி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீனி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு 3 ஏலக்காயும் உள்ளே போட்டுடணும். அப்போ நம்ம வந்து பிரெட்டை வந்து பொரிச்சு வச்சுருந்ததா அப்படியே வந்து இந்த இதில் இந்த ஜீனி பாகில் வந்து போடுறோம். எடுத்து எல்லா பிரெட்டையும் போட்டுடணும். இந்த பிரெட்டு வந்து நல்லா வந்து ஊற விடணும் அந்த ஜீனி பாகில். ஒரு கிண்டு நல்லா வந்து அதுவாக வந்து இதாயிரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விட இந்த அளவுக்கு இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்க நெய், முந்திரி, கிஸ்மிஸ் பழம், இதை வந்து நல்லா வந்து வறுத்துடணும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து பிரெட் அல்வாவில் வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்ம இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்கு காஞ்ச பாலை ஊற்றிடும். இது லைட்டாக கிண்டி விட்டு அந்த பால் நல்லா வந்து இதாகிடணும். கொஞ்சமாக வந்து லைட் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடணும். அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டு போக போகிறோம். சுட சுட இருக்குது. இதே தான் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு வந்து வர விருந்தினருக்கு வந்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.